அம்மா, நம்ம சொல்றது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மந்திரம், தந்திரம், எந்திரம், அஞ்சனம் எல்லாமே தேவை என்பதனால இந்த பிரிவுகளையும் கொடுத்தாங்க. வைத்தியத்திலேயே பலவிதமான முறைகளையும் கொடுத்தாங்க. ஆனால் இந்த சமீபத்தில் வாழ்ந்த சித்தர்கள்னு பார்க்கும்போது திருவாரூரில் மடப்புறம் குரு தட்சிணாமூர்த்தி சாமிகள், சேலம் சூரமங்கலத்தில் அப்பா பைத்தியம் சாமிகள், அவருடைய குருநாதர் அழுக்கு சாமிகள், ஏனாதிமங்கலத்தில் இருக்கக்கூடிய வண்டி சாமிகள், இதை மாதிரி நிறைய சித்தர்களோடு நான் இருந்திருக்கேன். அதெல்லாம் அவங்க இருக்கும் பொழுதே நான் அவங்களுக்கு நிறைய சேவைகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை நான் பெற்றிருக்கேன். அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவதார புருஷர்கள். சித்தர்கள் என்பது வேறு, இவர்கள் அவதார புருஷர்கள். இந்த அவதார புருஷர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு எல்லாமே வார்த்தை மூலமாகவும் கண்களின் பார்வைகள் மூலமாகவும் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். அவங்க எந்திரம் கொடுத்து தான் சரி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நான் சொல்லியிருக்கேன், இப்போ அந்த தீட்சையில் பலவிதமான தீட்சைகள் அப்படின்றது இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மனசார நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒருத்தரை பற்றி நினச்சிட்டாங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. நீ நினைக்கக்கூடிய உன்னுடைய மந்திர வார்த்தைகள் பழிக்கணும் அப்படின்னு மனசார நினைக்கும் போது அவங்க நல்லா ஆயிடுவாங்க. இது மானச தீட்சை. தொட்டு தீட்சை கொடுப்பது என்பது வேற. கண்களால் ஒருத்தங்களை இப்போ ஒரு 1000 பேர் 10,000 பேர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள தன்னுடைய பார்வையால் பார்த்துட்டாங்கன்னாவே அவர்களுடைய கர்மாவும் அவர்களுடைய பாவ மூட்டைகளும் களையப்படும். அதற்கு பேர் நயன தீட்சைன்னு பேர். அப்போ நயன தீட்சை என்பது வேறு, கண்களால் அவர்களுக்கு அருள் பாலித்தல் அப்படின்றது வேற. இப்போ கனகம்பட்டி சித்தரை நாம் போய் பார்க்கும் பொழுது அவர் அர்ஜென்ட்டாக எங்கேயாவது வெளில கிளம்புவார். அப்போ நூற்றுக்கணக்கான பேர், அப்போ இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, அன்னைக்கு நூற்றுக்கணக்கான பேர் இருப்பாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயாவை பார்த்துட்டோம், ஐயா வேறு வெளியில் கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு காலில் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்போ ஒருத்தர் ஆசீர்வாதம் வாங்குவார், இவர் அப்படியே அர்ஜென்ட்டாக கிளம்புவார், மறுபடியும் ஒருத்தர் காலில் விழுவுறதுக்காக வருவாங்க. அப்போ அவர் எனக்கு நேராக பலமுறை உபயோகப்படுத்திய ஒரு வார்த்தை, ஒரு நபர் ஆசீர்வாதம் வாங்கினா போதுண்டா, எல்லாருக்கும் அதோட பலன் கிடைக்குன்னு எனக்கு நேராக அவர் சொல்லியிருக்கிறார். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.